வந்து இந்த சபையில் தூத்துக்குடி பேட்ரிஷியனை பேராலயத்தினுடைய சாதாரண உறுப்பினராக இருக்கின்றோம். இந்த கோயிலிலே 4 பெருமண்ட உறுப்பினர்களை திடீரென்று நீக்கியேன் என்று சொல்லி நீக்கிவிட்டதாக சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு முறையாக தகவலோ எந்த அறிவிப்போ கொடுக்காமல் கூட்டத்தை டிசம்பர் மாதம் நடத்த போனாங்க. அதுலேயும் பொதுமக்கள் எல்லாரும் பிரச்சனை பண்ணி அந்த கூட்டம் நிறுத்தப்பட்டு தாசில்தார் முன்னிலையிலே சமாதான கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு 8வது மாதம் ஒரு இதே போல் அவர்கள் திரும்பியும் கூட்டம் நடத்தப்பட்ட பொழுது அப்பவும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக சமாதான கூட்டம் நடத்தப்பட்டு முடிவு ஒத்திக்கப்பட்டது கூட்டம். அதே மீறி இன்று 10/8/10/2/24 அன்று கூட்டம் நடத்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது, முறையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நீக்கப்பட்ட 4 பேருக்கும் நோட்டீஸ் இல்லை. ஆகவே அதையும் நாங்கள் காவல்துறை புகார் கூட்டின போது அதுவும் பீஸ் கமிட்டி கூட்டப்பட்டு 12ஆம் தேதி கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திலே எந்த முடிவும் ஏற்படவில்லை. கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னாலே 7 நாட்கள் அந்த புக்கை கொடுப்பா 7 நாட்களும் சாதாரண கூட்டத்திற்கு 3 நாட்களும் உள்ளது. அதையும் மீறி இவர்கள் நேற்று இரவு 8:30 மணிக்கு திடீரென்று வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் தகவல் அனுப்பிவிட்டு கூட்டம் நடத்தப்பட போகிறது என்று தகவல் கூறினார்கள். நாங்கள் உடனடியாக காவல்துறை மற்ற எல்லா இடத்துலையும் புகார்களை உடனடியாக எங்கள் மன்ற உறுப்பினர்கள் கொடுத்தார்கள். சட்ட விதி 18 படி கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் 7 நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அவசர கூட்டம் என்று சொன்னால் 3 நாட்களுக்கு முன்பாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட விதி எங்கள் பயலாளை உள்ளது. அதன்படி கேட்டோம். ஆனால் இன்று நாங்கள் காலையில் வரும்போது 7 மணிக்கெல்லாம் கோயில் கதவுகளை எல்லாம் பூட்டியிருந்தார்கள். 7 மணிக்கு 8 மணிக்கு மீட்டிங் என்று போட்டுவிட்டு அதெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த கோயில் கதவையும் பூட்டினார்கள். எந்த கோயில்? மெயின் கோயில் உள்ளே ஐயர், சின்ன ஐயர் மற்றும் 2 பேர் இருந்தார்கள். அந்த மன்றத்தில் உள்ள 2 பேர் இருந்தாங்க. எங்கள் உறுப்பினர்கள் 10 பேர் சுமார் தான் வந்துட்டோம். நாங்களே உள்ளே வரும்போது சொல்லி தான் வர வேண்டி இருந்துச்சு. இந்த மாதிரி வந்திருக்கோம், முறையாக கூட்டம் நடத்திருக்கீங்களா, போலீஸில் அனுமதி வாங்கியிருக்கலாம் கேட்டோம். இல்லை, நாங்கள் கோயிலை நடத்திட்டு டக்குன்னு கூட்டம் முடிந்தது அப்படின்னு சொல்லி 7:30 மணிக்கு 8 மணின்னு போட்டுவிட்டு கூட்டம் முடிந்து எதுங்க நோட்டு இங்கே இருக்குது, கையெழுத்து வாங்கினீங்களா எதுவும் கேட்டால் ஒன்றும் இல்லை, சும்மா நாங்கள் பிரேயர் ஆமேன் என்று சொல்லிவிட்டு கூட்டத்தை முடித்து விட்டேன் என்று சொல்லி வெளியே கிளம்பினார். அதனால் பிரச்சனை ஏற்பட்டது, கூட்டம் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் ஹென்றி. அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்கு பேட்ரிஷிய பற்றி தெரியும். ஒரு கடந்த முறையும் இதே பிரச்சனை. காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களே 40 ஆண்டு காலம் ஒரு அணி ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆட்சி காலத்தில் சொல்ல முடியாத ஊழல்கள் எல்லா இடங்களிலும் பார்த்தால், ஒருவேளை விஜிஎஸ்ஸில் களவு, பேட்ரிக் சர்ச்சில் களவு, அது மட்டுமல்லாமல் புதிய ஆலயம் கட்டுவதற்காக 27 லட்சம் ரூபாய் கணக்கு எழுதியிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த பணியும் நடைபெறவில்லை. அப்படியானால் அந்த சூழ்நிலை என்னை கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ண நிர்வாகம் ஒரு சில உண்மைகளை கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவருடைய காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கி அவங்க மைனாரிட்டி, எந்த ஒரு நிர்வாகம் மெஜாரிட்டியாக கொடுத்துட்டு ஒதுங்கி விடுற மாதிரி தான் நம்முடைய ஜனநாயகம். ஆனால் ஜனநாயகத்திற்கு புறம்பாக அதிமுகவில் பிரபல்யமாக இருக்கிற ஹென்றி முழு காரணம் அவர்தான். எனவே அவர் மீது கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்.